அண்மை செய்தியை பார்க்கிறோம். கேரளாவில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் 5 கோடி ரூபாய் நிதி உதவியானது அளிக்கப்பட்டுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. 5 கோடிக்கான காசோலையை கேரள முதல்வர் பினராயி விஜயனிடம் அமைச்சர் ஏவவேலு வழங்கியிருப்பதாக அண்மை தகவலானது வெளியாகியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, கேரள முதல்வர் பினராயி விஜயனிடம் அமைச்சர் ஏவவேலு நிதியுதவி அளித்திருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்கள் என்ன? வணக்கம். வயநாடு நிலச்சரிவு விவகாரம் தொடர்பாக தொடர்ச்சியாக அங்கு மீட்பு பணிகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தமிழ்நாடு அரசின் தரப்பில் பொதுப்பணிகள், நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் ஏவவேலு திருவனந்தபுரம் சென்று கேரள மாநில முதலமைச்சர் பினராயி விஜயனை சந்தித்து வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண நிதியாக 5 கோடிக்கான காசோலையை தமிழ்நாடு அரசின் சார்பாக வழங்கியிருக்கிறார். குறிப்பாக வயநாட்டில் பொறுத்தவரையில் நிலச்சரிவு அங்கு தொடர்ச்சியாக மீட்பு பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. வயநாடு நிலச்சரிவால் இதுவரை 200 இழந்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக மேலும் உயிரிழப்புகள் அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வகையில்தான் நேற்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் வயநாடு நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மீட்புக்காக தமிழ்நாடு அரசின் தரப்பில் 5 கோடி ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என அறிவித்ததோடு தமிழ்நாடு அரசின் தரப்பில் அனைத்து உதவிகளையும் செய்ய தயாராக இருப்பதாகவும் தெரிவித்திருந்தார். அது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு அரசின் தரப்பில் பல்வேறு தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்பு படையினரும் அங்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று 2 IAS அதிகாரிகள் அங்கு அனுப்பப்பட்டு தொடர்ச்சியாக அந்த மீட்பு பணிகள் என்பது நடைபெற்று வரக்கூடிய நிலையில்தான் கேரளா சென்றிருக்கக்கூடிய பொதுப்பணி நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவவேலு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனை சந்தித்து தமிழ்நாடு அரசின் தரப்பில் 5 கோடிக்கான காசோலையை தற்போது வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நந்தினி.